Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மார்ச் 17 சிபிஐக்கு ஆஜராவேன் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்ச் 17 சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவேன் என்று தெரிவித்திருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மார்ச் 17 இவர் ஆஜராவேன் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து சிபிஐயின் கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த விசாரணைக்காக மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பரப்புரையின் போது 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கினை சிபிஐ ஆனது விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணைக்கு கரூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டதாக நேற்று செய்திகள் வெளியாகின. இது குறித்து செந்தில் பாலாஜி தரப்பில் கேட்கப்பட்ட விளக்கத்தின் போது சிபிஐ தரப்பில் இதுவரை தனக்கு எந்த சம்மனும் வரவில்லை என்றும், மேலும் சம்மன் அனுப்பப்பட்டால் நேரில் சென்று விளக்கமளிக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் நேற்று மாலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை சிபிஐ தரப்பிலிருந்து, அதாவது செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ தரப்பிலிருந்து இமெயில் மூலமாக சம்மன் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து தனது சமூக வலைதள பக்கங்களான முகநூல் மற்றும் எக்ஸ் வலைதளங்களில் அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து சமூக ஊடகங்களில் முன்னுக்கு பின் முரணாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகின்ற மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று தான் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.